ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில கூட கர்த்தாவே அப்பா நீ சொன்ன ஓமைகளிலே நாங்கள் இன்றைக்கு அப்பா செம்மறியாடு வெள்ளாடுகளை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். இதை குறித்த அறிவை அப்பா எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த ஓமைகளினுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, ஓமைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் புத்திரருக்கு தான் ஓமைகளே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏன்னு சொன்னா இந்த ஓமைகளுடைய அர்த்தத்தை தேடி கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஓமைகள் ஆண்டவர் பேசுறார். டைரக்டா பேசுற விஷயங்களை விட பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள், சில ஆழ்ந்த கருத்துக்கள் மற்றவர்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கு அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேடி கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் ஓமைகளே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ராஜ்யத்தின் புத்திரர் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும் என்று நினைக்கிறவர்கள் அந்த புதையலை கண்டுபிடிக்கணும், அந்த புதையலினுடைய ஆழங்களை கண்டுபிடிக்கணும். அந்த ஓமையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என்ன சொல்ல வரார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் என்பதற்காக தான் இந்த காரியங்கள் சொல்லப்படுது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஓமைகளை எப்படி சொல்றாருன்னா ஒரு பிரகார வெளிப்பாடு மாதிரி தான். அது ஒரு வெளிப்படையான இந்த உலக பிரகாரமான சில அடையாளங்களை ஓமைகளாக பயன்படுத்தி அவர் சொல்றது பாக்குறோம். ஆனா அதுக்குள்ள சில ஆழங்கள், பரிசுத்த ஸ்தல வெளிப்பாடுகள், மகா பரிசுத்த ஸ்தல வெளிப்பாடுகள் சொல்லிட்டு பல ஆழங்கள் இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஓமை பாத்தீங்கன்னா செம்மறியாடு வெள்ளாடு ஓமையானது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு 2 ஆடுகளை குறிச்சு பேசுறாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, இதனுடைய ஆழம் என்னன்னா ஒரு நியாய தீர்ப்பு தான். இது இந்த செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் என்பது ஒரு நியாய தீர்ப்பை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இந்த நாளில நமக்கு ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் சொல்லி தர போகிறார். பாருங்க, மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியே சொல்றது. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இப்ப இந்த நியாய தீர்ப்பு எப்ப நடக்கும் சொன்னா உலகத்துடைய கடைசியில, அதாவது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதாவது சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து செய்யக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு. வேதத்துல பார்க்கும்போது பல நியாய தீர்ப்புகள் இருக்கு. நோவா காலத்துல ஒரு நியாய தீர்ப்பு, வெள்ளத்தினால் அழிச்சாரு. லோத்து காலத்துல ஒரு நியாய தீர்ப்பு, மணவாட்டி சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு இப்போ சீக்கிரத்துல நடக்க போகிறது. அது நடுவானத்துல அவர் அழைச்சிட்டு போவார். அடுத்து உபத்திர காலத்து நடுவுல ஒரு நியாய தீர்ப்பு வரும். 3 வருஷத்துல கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதுதான் இந்த செம்மறியாடு வெள்ளாடு. இந்த நியாய தீர்ப்பு என்று பார்க்கும் பொழுது இது மொத்தம் அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து கடைசி வரைக்கும் உள்ளவர்கள். இப்போ இந்த இதுல விலக்கப்பட்டவர்கள் யாருன்னா மணவாட்டி சபை தான். மணவாட்டி சபைக்கு இங்கே நியாய தீர்ப்பு முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே ஃபில்டர் பண்ணி ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்போ நியாய தீர்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்காரக்கூடிய அதிகாரத்தை மணவாட்டி சபைக்கு கொடுப்பார். அவர் ராஜாவாய் அவர் உட்காரும் பொழுது இந்த மணவாட்டி கூடவே உட்காருவார். அதுதான் வேதத்துல நம்ம அநேக காரியங்களெல்லாம் பாக்குறோம். பாத்தீங்கன்னா இந்த லோத்தினுடைய காரியத்தை பார்க்கும்போது லூக்கா 17:30 மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். லோத்து காலத்துல எப்படி வானத்துல இருந்து அக்னி கந்தகம் வருஷத்து எல்லாரையும் அழித்து போட்டது, அது போல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும். அவர் 2வது வருகையில, அதாவது பகிரங்க வருகை, இது பகிரங்க வருகையில இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும். அந்த நேரத்தில் தான் அவர் ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். அப்பொழுதுதான் செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் என்று பிரிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்ற மாதிரி சீஷர்களை பார்த்து சொல்றாரு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது, இந்த நியாய தீர்ப்பு எப்படின்னா சிங்காசனத்துல வீற்றிருக்கும் பொழுதுதான்
அப்போ பிதாவாகிய தேவனோடு கூட இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா உட்காருவார். அந்த இடத்துல நியாயாதிபதியா உட்காருவார். அப்படி உட்காரும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேருக்கும் நியாயம் தீர்க்கிறது அந்த அதிகாரம் மணவாட்டி சபைக்கு உள்ளது. அதாவது 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, 12 சீஷர்களோடு கூட சீஷர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார், ஆளுகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே போல குறிப்பாக அப்போஸ்தலர்களுக்கு அந்த நியாயத்திற்கிற அதிகாரத்தை கர்த்தரோடு கூட அமர்ந்து 12 கோத்திரங்களை நியாயத்திற்கிற அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மையும் வந்து என்ன செய்யறார், இதுக்கு பிறகு ஆளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, மத்திய 25ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் சொல்லுகிறது, அந்த சிங்காசனத்து மேல உட்கார்ந்து ஆளக்கூடிய அதிகாரத்துக்கு பிறகு அவர் சொல்றாரு, அந்த இடத்துல உட்கார்ந்த பிறகு அந்த ஜட்ஜ்மெண்ட் நேரத்துல என்ன செய்யுதுன்னா, சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அப்ப சகல ஜனங்கள், இதுல வந்து ஜாதி இல்ல, மதம் இல்ல, கோத்திரம் இல்ல, அவன் இவன் என்ற எந்த ஒரு மாறுபாடோ வேறுபாடோ எதுவுமே இல்லை. அப்ப சகல ஜனங்களும், நான் ராஜாவா இருந்தாலும் சரி, கூஜாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி அங்க ஒன்னாதான் நிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல மேட்டிமையான காரியங்களும் இல்ல, கீழான காரியங்கள் இல்ல, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சகல ஜனங்களும் ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள். அருமையானவர்களே, அந்த நேரத்துல ஆண்டவர் செம்மறி ஆடுகளாக வெள்ளாடுகளாக அப்போ அவர் வந்து 2 கூட்டங்களை பிரிப்பார். எப்படி செம்மறி ஆட்டை ஒரு பக்கமாவும் வெள்ளாடு ஒரு பக்கமா பிரிக்கிறாங்களோ அதே போல கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, நீதிவான்களை ஒரு பக்கமும் துன்மார்க்கர்களை ஒரு பக்கமா அவர் பிரிக்கிறதை பாக்குறோம். மல்கியால சொல்லும் பொழுது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அவர் சொல்றாரு, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்போ கர்த்தர் வந்து அந்த கடைசி புஸ்தகத்துல ஆண்டவர் ஒரு எச்சரிப்போடு தான் முடிக்கிறத பாக்குறோம் மல்கியால. அப்ப அந்த வார்த்தையின்படியாக செம்மறியாடு வெள்ளாடுகளை பிரிக்கிற மாதிரி ஜனங்களை வேறு பிரிக்கிறதை பாக்குறோம். இதுல செம்மறி ஆடுகள் வல பக்கத்திலையும் வெள்ளாடுகள் இடப்பக்கத்திலையும் நிறுத்துறத பாக்குறோம். இதை எசேக்கியேல்ல பார்க்கும்போது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். ஆகிய கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி சொல்றது, நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். கொழுத்து போய் இந்த பூமியில வாழ்ந்தவர்களுக்கும் இளைத்து போனவர்களுக்கும் செல்வந்தன் லாசரு போல அவர்கள் வந்து ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். கொழுத்து போனவர்கள், இந்த பூமியில தன் இஷ்டப்படி ஓடினவர்கள். வெள்ளாடு பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளாட்டினுடைய சுவாபம் எப்படி தெரியுங்களா, தான் இஷ்டப்படி ஓடும், எகிரி ஓடும், ஒரு கட்டுப்பாடே இல்லாம ஓடும், அங்கங்க மேயும். வெள்ளாட்டினுடைய தன்மை என்ன தெரியுங்களா, அங்கங்க மேயும். ஆனா செம்மறி ஆடு அப்படி அல்ல, மேய்ப்பனுடைய குரலை கேட்டு நடக்கும். அந்த மேய்ப்பனுடைய குரலை கேட்டு அது எந்த இடத்துல மேய சொல்றாங்களோ அந்த இடத்துல தான் மேயும். அது வந்து தன் மேய்ப்பனுடைய வழியிலேயே பார்த்து போகும். அந்த செம்மறி ஆடு கீழே குனிஞ்ச மாதிரிதான் ஓடும். இந்த வெள்ளாடு பாருங்க, அங்க திரும்பி பாத்துக்கினே தான் போகும். வேவரிங்கா இருக்கும், அதனுடைய மைண்ட் செட்டு வேவரிங்கா இருக்கு. அதேதான் இன்னைக்கு வெள்ளாடு என்று சொல்லுகிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது அங்க பச்சைன்னு தெரிஞ்சா அங்க போய் கொறிச்சிட்டு இருக்கும் அந்த இலைகளை, இந்த பக்கம் பச்சைன்னு தெரிஞ்சா அங்க போய் கொறிச்சிட்டு இருக்கும். அப்ப இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் மனுஷன் மனம் குரங்கு போல தாவற மாதிரி இந்த வெள்ளாடு போலவே மனிதர்கள் கூட அங்கங்க தாவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா செம்மறியாடு மெய்ப்பன் குரல் கேட்டு அது கீழே குனிச்சதால நிமிராம போயிட்டே இருக்கும். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு தேவன் நம்ம எல்லாம் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம எந்த ஆடுகளா இருக்கிறோம்? பல உபதேசங்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த உலகம் எங்க பச்சை தருதோ, எங்க பலபலன்னு இருக்குதோ அதை பார்த்து மயங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு எல்லாம் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. இன்னைக்கு பிசாஸ் வந்து அப்படியே மினுமினு காமிச்சுருக்கான். எல்லாமே எதெல்லாம் மினுமினு இருக்குதோ அதெல்லாம் வந்து சத்துரு அவன் பக்கம் இழுக்கிறான்னு அர்த்தம். இன்னைக்கு உலகம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு.
பாருங்க, இருட்டு நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் வெளிச்சத்தை போட்டு மினு மினு மினுன்னு காமிச்சுன்னு இருக்கிறான். அந்த மினு மினு ராத்திரி நேரத்துல எங்கெல்லாம் மினு மினு இருக்குதோ அந்த இடம் எல்லாம் பாவம் தான். இப்போ வெளிச்சம் இருக்கிற இடம் எல்லாம் பாவம். அப்போ வெள்ளாடு என்ன செய்யுது, ஆஹா அங்க மினு மினு இருக்குது, ராத்திரில அவ்வளோ என்ன அப்படியே பகல் மாதிரி இருக்குது ராத்திரில. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில மற்ற வெளி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரில அன்டைம்ல பிரியாணி சாப்பிடுறாங்க, அன்டைம்ல அந்த என்ன ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க, இன்னும் என்னென்னவோ, அதாவது கண்ட நேரத்துல உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு. அதனாலதான் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வியாதிகள் வருது. அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. வெள்ளாடுகள் போல இன்னைக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க எங்கன்னா ஏதாவது தெரியுதா அங்க ஓடு, இங்க ஏதாவது தெரியுது. அது போல உலகம் இழுக்கிற இழுப்புக்கு தகுந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறது வெள்ளாடு. ஆனா செம்மறி ஆடு கர்த்தருடைய குரலை கேட்டு ஓடுற, நல்ல மேய்ப்பனுடைய குரலை கேட்டு ஓடுற அப்படிப்பட்ட ஆடுகளாக, செம்மறி ஆடுகளாக சிலர் இருக்கதான் செய்கிறார்கள். அப்போ ராஜா சொல்றாரு பாருங்க, மத்தேயு 25:34, தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த பரலோக ராஜ்யம் என்பது உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு கூட்டத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். அப்போ அதுதான் கொரிந்தியர்ல பவுல் சொல்லும் பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிற அது ஒரு தேவ ஞானம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில அறைய மாட்டார்களே. எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அருமையானவர்களே, இந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. எங்க அம்மா அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லியிருப்பாங்க. எனக்கு அப்போ அதனுடைய இது தெரியாது, ஆனா எங்க அம்மா அடிக்கடி இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லிருப்பாங்க. பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க, சில வசனங்களை அவங்க திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இந்த வசனம் அடிக்கடி சொல்லுவாங்க, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது பரலோக ராஜ்யம். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த பரலோக ராஜ்யத்துல வாங்க. வலது பக்கத்தில் இருக்கிறவர்களே, செம்மறி ஆடுகளே, என் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தவர்களே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களே, என் கட்டளையின்படி நடந்தவர்களே, என் அன்பின் கட்டளைப்படி நடந்தவர்களே, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் இதை மற்றவர்களுக்கு கண்கள் காணாது, மற்றவர்கள் காதுகள் கேட்காது. அதனால்தான் இதை ஒரு ஓமையாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஓமைகளை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. இதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால்தான் தேவன் பாருங்க, அது 10வது வசனம் 1 கொரிந்தியர் 2:10 சொல்லும் போது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினான். எந்த ஆவி? சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திலும், யோவான் 16:13, ஆமா, சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். யோவான் 16:13 சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். அப்போ அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறவர். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் என்ன செய்யறார், நம்மளை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு உணர்த்துகிற தேவன். அப்ப அந்த நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும், என்ன நடக்கும், அந்த நேரத்துல என்ன ஆகும் என்பதை குறித்து நமக்கு வெளிப்படுத்துறார். அதனால்தான் இந்த ஓமை என்பது செம்மறியாடு வெள்ளாடு பிரிக்கிறது அப்படி மட்டும் அல்ல. இந்த வெள்ளாடுகள் யாரு, செம்மறியாடுகள் யாரு என்று நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அப்போ தேவன் இந்த பூமியில, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது அவருடைய நோக்கமே என்னன்னா, இந்த ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தான் இந்த பூமியில இருக்கிறவர்களை ப்ரிப்பேர் பண்ணணும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் இந்த பூமியில வந்தார். அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்ததனுடைய நோக்கமே இந்த உலகத்துல இழந்து போனவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தம் பண்ண அந்த இடத்துக்கு என்று இருக்கிற பிள்ளைகளை சாத்தான் கையில இழந்து போயிருக்கிறோமே, அந்த இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே அவர் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே வார்த்தை பிரசங்கம் பண்றாரு.
இன்றைக்கு நம்மையும் பரலோக ராஜ்யத்துக்காக தான் பிரசங்கம் பண்ண சொல்றார். ஆனா இன்னைக்கு பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற பிரசங்கங்களா? இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்து எல்லாமே முடியும் போது பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு காரியமா தான் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம பேசுறோம், ஆனா அது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறதா? எல்லா சத்தியத்தினுடைய முடிவும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக இருக்கிற ஒரு சத்தியமா இருக்கிறதா என்றுதான் நம்ம யோசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்த பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? யாருக்கு இந்த பரலோக ராஜ்யம்? வேதத்துல ஒரு சில கேட்டகரிஸ், அதுல ஆண்டவர் பரலோக ராஜ்யம் இவங்களுக்கு தான் உரியதுன்ட்டு அவரு ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வர்றத நம்ம பார்க்கலாம். மத்திய 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை, ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான சுவாபம் அந்த மனத்தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை பெற்றவர்கள் தான் ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்கள். அப்போ ஆவியில எளிமை அப்படி என்றால், அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தெய்வ சமூகத்துல ஒவ்வொரு நாள் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியாக மனுஷ ஆவி தேவனுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தும் போது அவர் தன்னுடைய ஆவியினாலே அவனை நிரப்பி பரலோக ராஜ்யத்துக்கு என்று தகுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவனை தான் தேவன் ராஜ்யத்துக்கு உள்ள மனுஷனாக, ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள மனுஷனாக அவர் பார்க்கிறார். அடுத்து, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. நீதி நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நிமித்தம், கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை செய்கிறது நிமித்தம் சில பேர் துன்பப்படுவார்கள். இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தடையாக சில போராட்டங்கள் வரும். சிலர் வருவார்கள், சத்துருக்களாய் எழும்புவார்கள், வீட்டாரை சத்துருக்களாய் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நீதிக்காக பாடுபடுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதுனால, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுனாலே, கர்த்தருடைய திட்டத்தின்படி ஓடுகிறதுனால வருகிற துன்பங்களுக்காக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்த மனுஷர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்று அன்று சொல்ற. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் என்னன்னா, மத்திய 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லும் பொழுது, ஆண்டருடைய கற்பனைகள் சிறிதொன்றாகிலும், அதாவது ஒரு சின்ன வார்த்தை கூட நாம பெசகாம அதை போதிக்கணும். அப்படி போதிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள். மாத்தி பேசுறாங்க பாருங்க, பாவம் இருக்கிற இடத்துல கிருபை பெருகும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி பேசுறாங்க பாருங்க, அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்கள். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றா பாருங்க. பரலோக ராஜ்யத்துல போகும்போது அந்த பிரசங்கம் பண்றவங்க கூட கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சித்தத்தை தெளிவுபடுத்தி பேசும் பொழுது அவர்கள் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா அந்த வார்த்தைய பெசகி அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தம் சொல்லி பேசுறாங்க பாருங்க, அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்களாய் இருக்கிறார்கள். தேவ திட்டமே பரலோக ராஜ்யம் தான். அந்த திட்டத்துக்கு மாறா எது பேசினாலும் தப்புதான். தேவ திட்டமே பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு என்று உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்துக்கு என்றுதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ப்ரிப்பேர் பண்றாரு ஆண்டவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா எவன் பேசினாலும் அவன் சிறியவன். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் சுயநீதியில பேசுகிறவன் சிறியவன். ஆகவே தேவன் தெளிவுபடுத்துறார். போதிக்கிறவன்கள கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றார். பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருக்க வேண்டுமா, அந்த இடத்துல போய் நிக்கணுமா, ஆண்டருடைய கற்பனையில சிறிது கூட மீறாமல் அந்த கற்பனையின்படி போதிக்க வேண்டும். அந்த சட்ட திட்டம் என்ன சொல்லுது, அந்த விதி என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தையின் ஆழம் என்ன சொல்லுகிறது, அதை அப்படியே போதிக்க வேண்டும். அதனால்தான் அநேகர் போதகராய் மாறாதிருப்பீர்களாகும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். போதக ஊழியம் என்பது ரொம்ப கடினமான ஊழியம் தான். அது நம்ம சரியாக போதிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டு போதிக்க வேண்டும். போதிக்கிற விஷயத்தில் கவனமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம தேவனால நம்ம கடிந்து கொள்ளப்படாதபடிக்கு அந்த போதகத்துல கவனமாய் போதிக்க வேண்டும். யாக்கோபுல தான் சொல்றது,
நம்ம ஆண்டவர் அநேகர் தேவனால நம்ம கடிந்து கொள்ளப்படாத அநேகர் நம்ம போதகராய் மாறக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதே போல பாருங்க, இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. மாம்சமும் ரத்தமும் இந்த உடம்போட, இந்த மாம்சத்தோட யாரும் பரலோகம் போக முடியாது. அப்படி என்றால் இந்த மாம்சம் அழியக்கூடியது, பரலோகம் போகக்கூடியது எது? ஆவி. அப்ப மண்ணானது மண்ணுக்கு திரும்பவும், தேவன் தந்த ஆவி தேவனிடத்தில் திரும்பும். அப்ப தேவன் தந்த ஆவி தேவனிடத்தில் போக வேண்டும் என்றால் மனுஷனுடைய ஆவியினால் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் உள்ளவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும். உள்ளான மனுஷனில் அவன் பிறக்க வேண்டும். உள்ளான மனுஷன் புது சிருஷ்டியை மாறி இருக்க வேண்டும். அவன் ஆவியில பிறந்திருக்க வேண்டும், ஆவியினாலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ என்னுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றாக இணைக்கப்படவில்லை என்றால் அவன் மறுபடியும் பிறக்கவில்லை என்று அர்த்தம். அவன் பரலோகராஜ்ய தகுதி இல்லாதவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல என்று ரோமர் 8:9 சொல்கிறது. ஆகவே மாம்சம் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் மாம்ச ரத்தம் உள்ளவர்களாக தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளான மனுஷன் பிறந்திருக்கிறாங்களா என்பது பெரிய கேள்விக்குறி. அதனால்தான் ஒரு சிறு கூட்டம் தான் ஆண்டவர் சொல்றது, இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிறவர்கள் சிறு கூட்டமா இருக்கிறார்கள். அதே போல ஆவியில பிறந்திருக்கிறவர்கள் சிறு கூட்டமா இருக்கிறார்கள். இன்னைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாய் கடந்து வருகிறவர்கள் யார்? சற்று நம்ம யோசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில கூட நம்ம இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் சொல்லி இருக்கிறார், ஆவியில பிறக்கணும், மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். அப்பதான் ரெஜிஸ்டரே ஆகுது. ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் பரலோகத்துல ரெஜிஸ்டர் ஆகுது. ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதப்படதே ஞானஸ்தானத்துலதான். அப்ப இந்த பூமியில நம்ம அப்பா அம்மா இவர்கள் மூலமாக இந்த பூமியில பிறக்கும் போது, ஒரு தாயின் வயிற்றுல பிறக்கும் பொழுது அங்க இந்த பூமியில தான் நம்ம பெயர் உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த பூமியில தான் பெயர் பெற்றவர்களா இருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்துல நாம் பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் மறுபடி ஞானம் வந்த பிறகு எடுக்கக்கூடிய ஸ்நானத்தை நாம் எடுக்கும் பொழுது, ஞானம்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வந்த பிறகு நம்ம எடுக்கிறோம் பாருங்க, மூழ்கி எடுக்கிறோம் பாருங்க, அப்போதான் ஆண்டவர் பரலோக ரெஜிஸ்டர்ல நம்ம பேர் எழுதுறார், ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறார். இந்த ஆவியில பிறக்கிற அனுபவம், அந்த அனுபவம் பெற்றவர்கள் ராஜ்யத்துக்குரியவர்களா இருக்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே போல சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். பரலோகராஜா அப்படிப்பட்டவர்கள் சிறு பிள்ளைகள். அப்ப சிறு பிள்ளை போல நம்ம மாறணும், பிள்ளையை போல மாறணும். பிள்ளையை போல நீ மாறாவிட்டால், மனம் திரும்பி பிள்ளையை போல மாறாவிட்டால் நீ பரலோகராஜ்யத்துக்கு வர முடியாது. ஆனா தெளிவா சொல்றாரு, பிள்ளை போல மாறணும். எப்படின்னா, சிறு பிள்ளைகளை பாருங்க, அடிச்சா கூட மறுபடியும் அடிச்சவங்கிட்டே திரும்பி ஓடியாரோம். அதே போல கர்த்தர் சிச்சித்தா கூட சிச்சிக்கும் பொழுது கர்த்தர் என்னை நன்மைக்கு எதுவாக சிச்சிக்கிறான்ட்டு ஓடியாரணும் கர்த்தர்கிட்ட. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்தா விட்டுட்டு ஓடிடுறாங்க கர்த்தரை விட்டு. ஒரு சில பாடுகள் வேதனைகள் வந்தாக்கா கர்த்தரிடத்திலேயே சரண்டர் ஆகிற அந்த குணம் பிள்ளைக்குரிய குணம். ஒரு வேதனை, துக்கங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி ஓடி வருது, அது பிள்ளையினுடைய குணம், சுவாபம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கஷ்டம் வந்த உடனே விட்டுட்டு ஓடிடுறாங்க. அது தகப்பனுடைய அந்த அன்புக்கு பாத்திரவான்கள் இருக்கிறது இல்லை. பிள்ளை என்ற அந்த நிலையில அவர்கள் இல்லாமல் தூரமா போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை இப்படியாய் அழைக்கிறார், பிள்ளையாய் அழைக்கிறார். பிள்ளைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதே போல மாம்சத்தின் கிரியைகள் செய்கிறவர்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 19 சொல்வது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டுகள் முதலானவைகள் எல்லாம் இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது.
அப்படி என்றால் என்ன? மாம்சத்தின் கிரிகள், மாம்ச இச்சிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம உடன்பட்டு போகக்கூடாது. நிதானிக்கணும். இது கர்த்தருக்கு பிரியமா, பிரியம் இல்லையா என்பதை நிதானிக்க வேண்டும். அதனால யாக்கோபு சொல்றாரு, என் பிரியமான சகோதரரை கேளுங்க, தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரங்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவருக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அவர்கள் தங்களை தாங்களே தகுதிப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் அன்பு கூறுக வேண்டும். அதே போல அவருடைய அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய வாக்கு தத்தத்தை, அவர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறார்கள் என்பதை நம்ம மறக்க கூடாது. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம தரித்திரர்களாய் இருக்கிறோம். இந்த விசுவாசத்தில் நம்ம வல்லவர்களாய் மாறும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அடுத்தது அதான் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்கள் இளைப்பாறுதலில் பங்கடைவார்கள். எபிரேயர்ல பார்க்கும்போது சரி, யாக்கோப்ல பார்க்கும்போது சரி, விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள் பங்கு எடுக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் இந்த சத்தியங்களை நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் யார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 25 அதே 35வது வசனம் அடுத்தது சொல்லுது, பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அந்த வலது பக்கத்துல இருக்கிற அந்த செம்மறி ஆடுகளை குறிச்சு பார்க்கும் பொழுது இப்ப நம்ம பார்த்து தகுதி உள்ளவர்கள் எல்லாரும் இதை செய்தவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது கிரியை நடப்பித்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை அவர்கள் சரியா புரிஞ்சுக்காம கேக்குறாங்க. நாங்க எப்போ நீங்க பசியா இருந்தப்போ நாங்க உணவு கொடுத்தோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த சிறியரில் யாரெல்லாம் இந்த சிறியர்களா இருக்கிறோம் அவங்களுக்கு நீங்க இத 2 விதமா எடுத்துக்கலாம். 2 விதமான அர்த்தங்களில் நீங்க இதை எடுக்க வேண்டும். பிரகாரமா வெளிப்பாட்டுல பாத்தீங்கன்னா, உலக பிரகாரமா பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, ஏழை எளியவங்களுக்கு அன்ன ஆகாரங்கள் கொடுக்கறது, தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, அதே போல துணிமணி எடுத்து கொடுக்கறது, அதே போல போயிட்டு விசிட் பண்றது, ஜெயில விசிட் பண்றது, ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றது, இதெல்லாம் பிரகார வெளிப்பாடு. அதே நேரத்துல ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு பசி, ஆத்மீக பசி. இன்னைக்கு நிறைய பேர் ஆத்மீக பசியோடு இருக்கிறார்கள். வசனம் கிடைக்காத பஞ்சம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் போய் கிடைக்கல, வசனம் அவர்கள் மத்தியில போய் சேரல. அவர்களுக்கு சரியான வார்த்தைகளை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். பசியோடு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போய் சேர்த்தீர்களா? ஆண்டவரை தான் கேட்கிறார். இன்னைக்கு வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறி ஆடுகள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டமா இருக்கிறவர்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அப்போ பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்றால் என்னை அந்த பசி, ஆத்மீக பசி, சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொல்ற தாகமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறேன்னா என்ன? தண்ணி 1 லிட்டர் தண்ணி கொடுத்தாக்க போதுமா கர்த்தருக்கு? இல்ல. அந்த தாகம் கர்த்தர் சொன்ன தாகம், ஆத்மீக தாகம். இப்போ இன்னைக்கு தேவனிடத்துல அந்த தாகம், என்னுடைய தாகத்தை யாராவது தீர்ப்பார்களா? என்னிடத்துல இருக்கிற வாஞ்சை யாராவது தீர்ப்பார்களா? சிலருக்கு சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கல்விமானின் நாவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் சிலருக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த பசி ஆறுகிறது. அதே போல தாகம், சிலருக்கு சில தாகங்கள் இருக்கும், ஆத்மீக தாகங்கள் இருக்கும். என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு அது திருப்தி ஆகாது. சிலருக்கு அந்த மனசுல ஒரு அமைதி கிடைக்காது, அந்த ஆவிக்குரிய அந்த அமைதி கிடைக்காது, ஒரு சந்தோஷம் கிடைக்காது, சமாதானம் இல்லாம இருப்பாங்க. அவர்களை அந்த சத்தியத்தின் பாதையில நடத்தி, அவர்களை ஜெபத்திலே வழி நடத்தி, அவர்களை ஆண்டவருடைய அந்த தாகத்தை தீர்க்கிற அந்த ஜெபத்துல அவர்களை வழி நடத்தும் பொழுது அவர்களுடைய தாகம் தீர்க்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும்.
அவர்களை அந்த தேவ பிரசன்னத்தை உணர வைக்க வேண்டும். ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ள அவர்களை நடத்த வேண்டும். அவர்களுக்குள்ள அந்த தேவ சமாதானத்தை கொடுக்க. ஆண்டவர் சொல்ற, உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தரேன். இன்னைக்கு சமாதானம் இல்லைன்ட்டு அலையிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கேயாவது சமாதானம் கிடைக்குமா? ஒரு அலைச்சல், ஒரு ஆதங்கம் பிள்ளைகளுக்கு மத்தியில அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப தேவன் வந்து அப்படிப்பட்ட பேரை நம்ம சந்திக்கணும், அப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்கணும், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தாகத்தை தீர்க்கணும், அவங்களுடைய அலைச்சல்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களை தெய்வ பிரசன்னத்துக்குள் நடத்தி அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும். அந்த தாகம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும். அந்த சமாதானத்துக்குள் நடத்தணும், சந்தோஷத்துக்குள் நடத்தணும், பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்துக்குள் நடத்தணும். ஆகவே பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம் என்பது என்ன? பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நம்ம சாப்பாடு போட்டாக்கா அந்த பசி அடங்கிடாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா அது அடங்காது. பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம், சமாதானம் பரிசுத்த ஆவினால. அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவர்களை நடத்தும் போது அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாய் வரும்படிக்கு அவர்களை அந்த சத்தியத்தின் பாதையில நடத்தும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தாகம் தீரும். அவர்கள் விரும்பின காரியங்களை ஆவியானவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் விரும்பின அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய, அடையக்கூடிய அந்த காரியங்களை அவர்கள் அடைய தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்து, வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அடுத்து மூணாவது காரியம், அந்நியனாயிருந்து என்னை சேர்த்து கொண்டீர்கள். அந்நியனாயிருந்து என்னை சேர்த்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூரமா மந்தை சேராத ஆடுகள் நிறைய இருக்கு. அவர்களை சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சமாரியன், நல்ல சமாரியன் காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த நல்ல சமாரியன் செய்தவன் என்ன செஞ்ச காரியம்? என்ன? காயப்பட்டு அடிபட்டு அப்படியே ரத்தம் சிந்தி ரோட்ல கிடந்தவன அவன் காயம் கட்டி அவன் கொண்டு வந்து சத்திரத்துல சேர்க்கிறான். சத்திரத்துல சேர்க்கிறான். ஒரு அந்நியன் அவன் எவனோ ஒருத்தன், அவனை வந்து பிசாசு வந்து ஒரு பலவிதமான பிடியில அவங்கள மாட்டி அவங்களெல்லாம் வந்து துன்பப்படுத்திட்டு இருக்கிறான். சில பேர் பில்லி சூனிய கட்டுகள்ல இருக்கலாம், சில பேர் வியாதியில இருக்கலாம், வியாதி கட்டுல இருக்கலாம், சில பேர் ஏதேதோ பிரச்சனைகள்ல இருக்கலாம். அப்படிப்பட்ட கட்டுகள்ல இருக்கிறவர்கள், அது யாரா இருக்கட்டும், அந்நியர்கள். அவர்கள் அந்நியர்களா இருக்கிறவர்களை தேவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அவர்கள் தான் செம்மறியாடுகள். அப்போ அவர்களை வந்து நமக்கு தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். சத்தத்துக்குள்ள கொண்டு வரணும். சபைக்கு கொண்டு வரணும். ஆண்டோடைய சமூகத்துல கொண்டு வரணும். இன்னைக்கு நாம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சாக்க விளையாடு மாதிரிதான். நாம வந்து மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறவர்களை, பசிக்கு நம்ம சோறு போடுறது பெருசு இல்ல, சத்தியத்தை சொல்லணும். மற்றவங்களுக்கு அவருடைய தாகத்தை தீர்ப்பதுக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள அவங்களை வழி நடத்தணும், அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்தணும். அதே போல அந்நியர்கள் உங்களால முடியலன்னா வழி நடத்துறவர்கிட்ட கொண்டு வாங்க. அதே போல வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும். வஸ்திரம் என்பது என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்தத்தின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், துதியின் வஸ்திரம். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அத்தனை வஸ்திரம் இருக்குதுன்னே தெரியாது. சித்திர தையலாடு இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. இந்த வஸ்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த வஸ்திரங்களை போட வைக்கணும். துதியின் ஆடை, நீங்க துதிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு துதியின் ஆடை கிடைக்கும். ஒவ்வொரு நாள் பாவ மன்னிப்பு கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பினுடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு பரிசுத்த ஆடை கிடைக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சுட்டே இருங்க, நீதியின் ஆடை கிடைக்கும், நீதியின் வஸ்திரம் கிடைக்கும். வெண் வஸ்திரம், கர்த்தனுடைய நீதியை நம்ம செய்யும் பொழுது, கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது நம்ம வெண் வஸ்திரம் தற்பிக்கப்பட்டு தேவன் முன்பா நிற்க போவோம். இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்ற, வஸ்திரம் இல்லாதிருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை வர வச்சிருக்கேன். அப்ப அந்நியனா இருக்கிறவர்களை சபை கொண்டு சேர்க்க வேண்டியதும், அப்போ ரட்சிப்பின் வஸ்திரங்களை, துதியின் வஸ்திரங்களை அவங்களுக்கு உடுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. நீ இப்ப புது துணி எடுத்து கொடுக்கறது உலக பிரகாரமான காரியம். ஆனால் ஆவிக்குரிய காரியம், அவர்களுக்கு உள்ளான மனுஷனுக்கு வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். உள்ளான மனுஷனுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். உள்ளான மனுஷனுடைய பசியை போக்க வேண்டும். உள்ளான மனுஷன் தூரமா இருக்கிற ஆண்டர் விட்டு தூரமாக்குறான், அவனை ஆண்டர்கிட்ட கொண்டு வரணும். தூரமா இருக்கிறவன் ஆண்டர்கிட்ட கொண்டு வரணும். இதைதான் தேவன் விரும்புகிறார். அவர் அதே போல பாத்தீங்கன்னா, வியாதியா இருந்தேன் விசாரிக்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நிறைய வியாதி. ஆண்டவர் சொல்ற, கிளையாத்துல ரண வைத்தியன் இல்லையோ?
வெட்டி சீழ்பிதுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு வியாதிகள் இருக்கு. என்ன வியாதிகள்? ஆத்மீக வியாதிகள். உள்ளவே போட்டு 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 புழுங்கின்னு இருப்பாங்க. அந்த வெட்டி அதை வெளியே எடுக்கணும், சீழ்பிதுக்கப்படணும். அந்த வியாதிகள் உள்ள இருந்து புழு போட்டு அது வேற விதமா மாறிடும். அது நரகத்துக்கு கொண்டு போகும். பூச்சி புழு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடும். ஆண்டவர் சொல்றார், வியாதியா இருக்கிறவர்கள் விசாரிக்க. அப்படியானால் காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள். இன்னைக்கு பிசாசனுடைய கட்டுகள்ல இருக்கிற காவலில் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவன் விடுதலை செய்ய வேண்டியவர்களா இருக்கும். அருமையான எவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க. பசியா இருக்கிறது, ஆத்மீக பசி, ஆத்மீக தாகம். தூரமா இருக்கிற ஜனங்கள், ரட்சிப்பினுடைய வஸ்திரங்கள், துதியின் வஸ்திரங்கள், இதெல்லாம் கொடுக்க வேண்டியது. வியாதி, உள்ளத்துல எவ்வளவு வியாதிகள் இருக்குது. உள்ளத்துல பிதுக்கப்படாத காரியங்கள் இருக்கு, மறைமுக பாவங்கள் இருக்கு, அந்தரங்க காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் வெளிக்கொண்டு வரணும். அதெல்லாம் ஆத்மீக வியாதிகள், ஆத்மீக பாவங்கள். அதெல்லாம் ஆவிக்குரிய பாவங்கள். அதாவது மார்க் 7:21 சொல்லுது பாருங்க, 13 விதமான பாவங்கள். அதெல்லாம் தான். அப்ப அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். அது ஒவ்வொன்றும் ஒரு கெட்ட ஆவி. அதெல்லாம் ஒவ்வொரு கெட்ட ஆவி. அந்த கெட்ட ஆவியில வெளியே வரணும். அதே போல பாத்தீங்கன்னா, காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள். இன்னைக்கு பிசாசனுடைய பிடி, பிசாசனுடைய காவல்ல இருக்கிற ஜனங்கள், அவர்களை கண்டு அவர்களை விடுதலை செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, அப்போது நீதிமான்கள் பிரதியுத்தரம், ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் பசி உள்ளவராயிருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லி கேட்டே இருக்கிறாங்க. நாங்க எப்போ தாகமா இருந்து பார்த்தோம், எப்போ அந்நீரா இருந்தது பார்த்தோம், வஸ்திரம் இல்லாம இருந்தது பார்த்தோம், வியாதி உள்ளதா இருந்து பார்த்தோம், காவலில் இருந்ததை பார்த்தோம். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, இந்த சின்னஞ்சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் செய்யும் பொழுது, யாரெல்லாம் எவ்வளவு டிசர்விங்கா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த தேவையில இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் நீங்க சந்திக்கிறீங்களே, அப்போ நீங்கள் என்னை சந்திக்கிறீர்கள், என்னை சந்தித்தீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக தான் நான் இந்த பூமியில வந்தேன். ஆனால் ஆண்டவர் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். அந்நீரை உபசரிக்க மறவாதீர்கள். அதனால் சில தேவதூதர்கள் அறியாமல் தேவதூதர்களை உபசரித்தது உண்டு என்று சொல்றத பாக்குறோம். அதே போல ஏசாயா 58:7 சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ற, இப்படிப்பட்ட சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பசி உள்ளவனுக்கு நாம் ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது, சிறுமையானவர்களை வீட்டுல சேர்த்துக் கொள்ளும் போது, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து, மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கும் போது, ஏசாயா 58 சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்றார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துள்ளிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நான் இப்போ ஒரு வீடியோ போட்டேன் யூடியூப்ல. இன்னைக்குதான் நான் இந்த வசனத்தை நான் வாசித்தேன். இன்னைக்கு காலையில என்னுடைய ரீடிங் இது வாசித்தேன். ஏசாயால வாசிக்கும் பொழுது எனக்குள்ள இதை சரி போடணும்ட்டு. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம வாக்குத்தத்த வசனமா நம்ம நல்லா பேசிடுறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க துளிர்க்க வைங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 சொல்றேன். ஆனா அந்த வார்த்தைக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்ற, நீ செய்ய வேண்டியதை நீ செய். பசி உள்ளவனுக்கு நீ ஆகாரத்தை கொடு. நீ ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்று, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்று. அப்படி செய்யும் போது வஸ்திரம் இல்லாதவனுக்கு நீ வஸ்திரம் கொடு. ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடத்து. உலக பிரகாரமா செய்யறதும் இருக்குது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா புறஜாதிகள் நிறைய பேரு பிரகாரமாய் செய்யக்கூடிய காரியங்களை செய்யறாங்க. உலக பிரகாரமாய் செய்யக்கூடிய பசி ஆட்டுறவங்க இருக்கிறாங்க, துணி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க, அன்னதானம் பண்ணி நிறைய செய்யறாங்க. நம்மளை விட அதிகமா செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதை விட மேலான காரியத்தை செய்தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதுதான் ஓமையினுடைய ஆழம். ஓமையினுடைய ஆழமே அதுதான். இன்னைக்கு தேவன் நம்ம அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சுக வாழ்வை சீக்கிரத்திலே துளிர்க்க வைப்பார். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் முன்னாலே வரும். உனக்கு பின்னால கர்த்தருடைய மகிமை வரும். ஆண்டருடைய மகிமை உன் பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறத நீங்கள் உணர்வீர்கள், மற்றவர்கள் உணர்வார்கள். அதனால ஆண்டவர் சொல்ற, இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். உன் வாழ்க்கை சுக வாழ்வு துளிர்க்கும். உன்னுடைய ஆத்மீக சுகமும் பெருகும், உன் சரீர பிரகாரமான சுகமும் பெருகும். அதனால அந்த வேதம் தெளிவா சொல்றது 58:10 பாத்தீங்கன்னா, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது.
ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து ஒருவனை ஒடுக்காமல் இருந்து கொள்ளையிடாமல் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்பி கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து ஒரு அந்த இடத்துல சொல்லும்போது இதெல்லாம் செய்யும்போது அவன் உண்மையிலேயே அவன் நீதிமானாய் இருக்கிறான். அவன் தான் நீதிமான். ஆண்டவர் சொல்ற அதான் வலது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்ற, நீதிமான்கள் நீங்கள் வெள்ளாடுகள், நீங்கள் நீதிமான்களே, பிதாவின் சித்தத்தை செய்தவர்களே. அப்ப பிதாவின் சித்தத்தை செய்தவர்களை தான் ஆண்டவர் நீதிமான்களை அழைக்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்க சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்துவன் பேர் வச்சுக்கிட்டு இருந்து ஒருவன் செய்ய வேண்டிய காரியங்களை சாதாரண அந்நிய மக்கள் செய்கிற அந்த உதவி கூட செய்யறதுக்கு யோகியம் இல்லாம இருக்கிற கிறிஸ்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பணமா கொட்டி வச்சிட்டு இருந்தோட ஒரு உதவி செய்யறதுக்கு மனசு வரதில்லை. அப்போ விசுவாசம் கிரியை இல்லாத இருந்தால் தண்ணிலே தானே செத்ததா இருக்கும். நீங்க விசுவாசம் என்ன பிரயோஜனம்? அது செத்து போன விசுவாசம். ஆண்டவர் சொல்ற செத்து போன விசுவாசம். ஆண்டவர் சொல்ற மிகவும் சிறியவராகி என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ இந்த உலகத்தில் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் அவருடைய சாயலாகவே பார்த்து அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் ஒரு செம்மறி ஆடுகளாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க அப்படின்னு நம்மளை வெல்கம் பண்றது நிச்சயமாய் நாம கேட்க முடியும், ஒரு நாள் கேட்க முடியும். அருமையாளர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிற தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமான ஏற்றுக்கொள்கிற நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். ஆனால் நம்ம செய்யற ஒரு கலசு தண்ணி கூட வீணாய் போகாது. நீங்கள் உலக பிரகாரமாய் செய்யக்கூடிய இந்த உதவிகள் கூட, இரக்க செயல்கள் கூட, அன்பு கூட, ஏழைக்கு இறங்குறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், எல்லாமே ஆண்டவர் கணக்குல வைக்கிறாரு. அந்த கணக்குல வைக்கும் பொழுது அதன்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆனா இடது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காக அவன் தூதருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் நித்திய அக்னியில போங்க. பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுக்கல, தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுக்கல, அந்நியனா இருந்தேன் என்னை வரவேற்கல, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, வியாதிகளோ நாய் காவலில் அடைக்கப்பட்டவனா இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்று சொல்றார். இப்ப எப்ப ஆண்டவர் இப்படி எல்லாம் இருந்தீங்க? அப்ப ஆண்டவர் அதே போல சொல்றார், இந்த சின்ன சிறியவர்களுக்கு நீங்க எதையெல்லாம் செய்யாம இருக்கல அதெல்லாம் எனக்கு செய்யல. ஆகவே மற்றவர்கள், அதாவது ஆண்டவர் சொல்ற பரிசேயர் வேதப்பாரர்களுடைய நீதியை காட்டில் உங்களுடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும். அப்படி என்றால் நல்ல நியாயப்பிரமாண கற்றவர்களுடைய நீதி காட்டில் அதிகம் என்றால் புறஜாதிகள் நல்ல சன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுடைய நீதி காட்டில் நம்ம எவ்வளவு நீதியா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்ற அவர்கள் செய்கிறது உலக பிரகாரமான செயல்கள், நாம் என்ன செய்யணும்? அதையும் செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டும். அதுதான் தேவன் சொல்றார். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யறே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கத்தாவே கத்தாவின் கூப்பிடுறவனா பிரவேசிக்க மாட்டான். அப்போ கத்தாவே உமது நாமத்தை தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்துல பேய்களை துரத்தணும், பிசாசை துரத்தணும், அநேக அற்புதம் செய்தோம் என்று சொன்னா ஆண்டவர் சொல்ற அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போகுங்கள் தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய கரங்கள்ல தூற்று கூட இருக்கு. கோதுமை களஞ்சியத்தை அவர் நன்றாய் விலக்கி கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கிறார், பதரை அவியா அக்கினியில சுட்டெரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லும் போது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வோம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிற ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிற எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை செய்கிறீர்களோ, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் சரி, அதுக்கு பலன் பெறாமல் போவதில்லை. அப்ப என்னிடத்துல விசுவாசமா இருக்க இந்த சிறியருக்கு யாராவது ஒருத்தர் இடரல் உண்டாக்குன்னு அவங்க கழுத்துல போய் எந்திரக்கலை கட்டி தள்ளுன்றாரு. அப்போ தேவன் சொல்ற அழியிற
இந்த உலக பொருட்களை கொண்டு அழியாத ராஜ்யத்துக்கு என்று ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அழிந்து போகிற பொண்ணு வெள்ளியை கொண்டு அழியாத ஆத்துமாக்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். அக்னிக்கு இரையாக நம்ம எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எல்லாமே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, உன் கை உனக்கு இடரல் உண்டாகினா அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவன அவியாத அக்னியில போயிட்டு வேகுகிறதை காட்டில ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நல்லது. அங்கே அவர்கள் புழு சாவாமல் அக்னி அவியாமல் இருக்கு. அந்த இடத்துல புழு சாகாது, அக்னி அவியாது. அந்த இடத்துல எல்லாமே உயிரோட தான் இருக்கும், ஆனா வேதனை மட்டும் இருக்கும். இன்னைக்கு சோதம் குமார பட்டணத்தார் அவர்கள் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியினுடைய அக்னி அடைந்து திருஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ சோதம் குமாரா ஒரு நெருப்புல வெந்து, அந்த அடையாளம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். இப்ப மறுபடியும் இந்த உலகம் ஒரு நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாதாளம் ஒரு நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்ட ஒரு இடம். பாதாளமே அக்னி கடல் தான். அந்த சோதம் குமாரால செய்த அதே பாவம் இன்றைக்கு உலகம் முழுசும் போயிட்டு. என்ன பாவங்கள்? 3 பாவங்கள். எசேக்கியேல சொல்லும் பொழுது கெர்வம், ஆகார திரட்சி, சாங்கோபாங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். கெர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரம், இது 3 தான். நிர்விசாரமாகிய சாங்கோம் அது என்னன்னா, இந்த சாங்கோபாங்கம் அப்படின்றது என்ன அர்த்தம் சொன்னாக்க, அது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதுக்கு அர்த்தம் மாறும். யோபு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு வளத்தை குறிக்கிறது. யோபு 8:6 பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்பரிட்டி குறிக்கும். அதே போல யோபு 12:6 பாத்தீங்கன்னா அது ஒரு செக்யூரிட்டி குறிக்கும், பாதுகாப்பு குறிக்கும். எரேமியால பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம், விடுதலை குறிக்கும். ஆனா எசேக்கியேல சொல்லும் பொழுது நிர்விசாரம், நிர்விசாரமாகிய சாங்கோபாகம் அப்படின்றால் அது ஒரு ஃபுல், அதாவது முழுமை. இப்ப நிர்விசாரத்தினுடைய முழுமையாய் சோதம் குமாராஜ் அப்படின்னா என்ன? சோம்பேறித்தனமா இருந்துச்சு, சோம்பேறித்தனத்தினுடைய முழுமை. அப்போ கெர்வம், ஆகார திருச்சி, நிர்விசாரம், சோம்பேறித்தனம், இதுல ஒரு முழுமையாய் சோதம் இருந்தது. இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறார்கள். இன்னைக்கு அரசியலும் அப்படிதான் பண்ணுது, சோம்பேறி ஆக்கிச்சு மக்களை எல்லாம். வேலை செய்யாம ஒரு 1000 ரூபாய் கொடுத்தது அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த வேலைக்கு போறது? இன்னைக்கு வேலைக்கு ஆளை தேடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஏன்னா வீட்டு வேலைக்கு கூட ஆளு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ரொம்ப சோம்பேறி தானே, ஜனங்கள் ரொம்ப சோம்பேறிகளா இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஆக்கினை அடைவதற்கு இவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார். இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் வெள்ளாட்டு கடாக்கள், தன் இஷ்டப்படி ஓடுகிறவர்கள், தேவ சத்தத்தின்படி நடக்காதவர்கள், அவர்கள் தேவனுடைய சத்தத்தை மீறி போகிறவர்கள், மிஞ்சி போகிறவர்கள். ஆண்டவர் இதையும் அதையும் செய்யும்படி அழைக்கிறார். உலக பிரகாரமாகவும் நீங்கள் உதவிகளை, இரக்க செயல்களை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இதையும் அதையும் செய்ய தேவன் இன்றைக்கு அழைக்கிறார். அவர்கள் செம்மறியாடுகள், ஆனால் எதையும் செய்யாதவர்கள், வெள்ளாடுகள், மிஞ்சி போனவர்கள், தேவனுடைய நீதிக்கு புறம்பானவர்கள். இவர்கள் ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில கூட இந்த சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்வோம். ஆனால் மத்தேயு 25:45-46 வாசித்து முடிக்கிறேன். அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் என்பதே. ஆகவே இந்த வார்த்தைகளை நம் மனதில் பதிய வைத்து, நியாயத்தீர்ப்பு 1, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு கடைசி நாளில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மணவாட்டிக்கு இல்லை. ஆனா மணவாட்டி சபையை தவிர, அதாவது மணவாட்டிகளா இல்லாமல் கைவிடப்பட்ட மக்கள் எல்லாம் கூட அதில் தான் சேருவாங்க. அதனால கைவிடப்படுகிற நிலைமைக்கு நாம் போகக்கூடாது, அதுல இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளில நம்ம சத்தியத்தை கேட்டு நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்வோம், ஆயத்தப்படுவோம், நம்மோடு கூட ஆயத்தப்படுத்துவோம். ஒருவேளை கைவிடப்படுகிற நிலைமையில இருக்கிறவர்களாய் இருந்தால், இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் யாராய் இருந்தாலும், ஒருவேளை கர்த்தருடைய வெள்ளை சிங்காசனத்துல ஒரு செம்மறியாடுகளாய் நாம் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு
இனிமேலாவது கிரியை செய்கிறவளாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்ய அன்பின் பரலோக பிதாவே, கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு அப்பா உமது கோபத்துக்கு முன்பாக எல்லாவற்றிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, சரியான வழியில எங்களை நடத்துங்க. உமது நீதியின் பாதையில் நடத்துங்க. உமது கல்வாரி ரத்தத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி எல்லா கனமும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் நல்ல பிதாவே, ஆமென்.